இந்திய கடற்படையோட பலம் அப்படிங்கிறது உலகமே நடுங்கி நிற்கக்கூடிய காலகட்டம். பெரிய அளவு பிரம்மாண்டமான படையை சேர்த்துட்டோமானா, அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. அதே சமயம் சமகாலங்கள்ல இப்ப பல்வேறு இடங்கள்ல தேவை இருந்தாலும், ஒட்டுமொத்த உலகத்தோட தேவையும் செங்கடல்ல இருந்துச்சு. அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல மைலேஜ் எடுத்தது யாரு அப்படின்னா நம்ம தான். சரி, ஒட்டுமொத்த ரிசோர்ஸஸையும் அங்க கொட்டிட்டாங்கன்னு பார்த்தா, எதுவும் எங்ககிட்ட பலிக்காதுன்னு போய் நேரடியா சோமாலிய கொள்ளையர்களோட கைவரிசையை நம்மனால அடக்க முடிஞ்சுச்சு, முடக்க முடிஞ்சுச்சு. அந்த அளவு கடல்ல நம்ம மிகப்பெரிய வலிமையா சமகாலத்துல உலகத்துல சுத்தி வரோம். இந்த காலகட்டத்துல பாகிஸ்தான் என்ன பண்றான்? திருட்டு பயலுக்கு குருட்டு தைரியத்தை பாரு அப்படின்னு சொல்லுவோம் ஊரு பக்கம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாகிஸ்தான் செஞ்ச சம்பவம். என்ன அப்படின்னா, இந்திய மீனவர்களை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த பகுதிகள்ல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்கார்கள் இந்திய மீனவர்கள். அது எந்த நாட்டு எல்லையா வேணாலும் இருக்கலாம், சர்வதேச எல்லையா இருக்கலாம். ஆனா, கடல்ல மாறி மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது உலகத்துல எல்லா இடங்கள்லயும் பிரச்சனையான ஒரு விஷயம் தான். அதெல்லாம் இங்க தனிக்கதை. அந்த 7 மீனவர்கள பாகிஸ்தானோட கடலோர காவல்படை வந்து கைது பண்ணுச்சான்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறார்கள். பாகிஸ்தானோட கடற்படை அப்படிங்கிறார்கள். பொதுவாவே இந்த மாரி கடலோர காவல்படை ரோந்து வந்தா, அதுக்கேத்தமான படகுகள், எக்யூப்மென்ட்டுகள், அதுக்கேத்த திட்டங்கள், சூழ்நிலைகள் பொறுத்து ஆப்பரேட் பண்ணுவாய்ங்க. இவனுங்க கைது பண்ணிட்டு போணும் அப்படிங்கிறக்காகவே திருட்டுத்தனமா நம்ம எல்லைக்கோ, நம்ம எல்லைக்கு வெளியில ஆட்கள் வரும்போது, தவறுதலா வரும்போது, உதாரணமா ஜம்மு காஷ்மீர்ல எவ்வளவோ காலங்கள்ல பாகிஸ்தான்ல ஆடு மேய்க்கக்கூடிய நபர்களோ, கிராம வாசிகளோ மாறி வந்துருவார்கள். நம்ம விசாரிப்போம். தீவிரவாதி இல்ல, உளவாளி இல்ல, பாகிஸ்தான் ராணுவ தொடர்பு இல்ல, ராணுவ வீரன் இல்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவன எல்லா வசதிகளும் சோறு, தண்ணி அம்புட்டையும் குடுத்து எல்லைக்கு கடத்தி விட்டுருவோம். போங்கடா அப்படின்னு சொல்லி. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். அந்த மாரி சூழ்நிலை எல்லைகள்ல நிலவும். அந்த சைடு அப்படி செய்ய மாட்டாங்க. அது வேற கதை. அந்த மாரி காத்து இருந்திருக்காங்க பாகிஸ்தான். இந்த காலகட்டத்துல யாராச்சும் வெளியில வந்தா புடிச்சுக்கலாம் அப்படின்னு. 7 மீனவர்கள் சிக்கியிருக்கார்கள். அவர்கள் படகுல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்கார்கள். அவர்கள போய் கைது செஞ்சுட்டு, உடனே அந்த இடத்துல இருந்து பாகிஸ்தானோட கடற்படை கிளம்பிருச்சு. அவர்களோட கப்பல் அந்த பகுதியில இருந்து விரைந்து கிளம்பிருச்சு. ஏன்னா, அந்த திருட்டு பையன் ஒரு திட்டத்தோட தானே வந்திருக்கான். ஆட்கள் சிக்குனோனயே புடிச்சுட்டு எவ்வளவு வேகமா அவர்கள் துறைமுகத்த நோக்கி போக முடியுமோ போயிறணும் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க. ஆனா, தகவல்கள் உடனடியாக நம்ம கடற்படைக்கு தெரிவிக்கப்பட்டாச்சு. உடனே இந்திய கப்பல் ஒண்ணு புறப்பட்டு போயிருச்சு. பொதுவாவே கடல்ல பயணிக்கிறது அப்படிங்கிறது நேரம் பிடிக்கக்கூடிய விஷயம். அதுல தொரத்தி பிடிக்கிறது அப்படிங்கிறது சாமானியம் கிடையாது. அப்படி தொரத்தி பிடிச்சு சாதிக்கும்போது அது எந்த பகுதியில சர்வதேச எல்லைகள்ல இருக்கா? இல்ல அவனுங்க எல்லைகள்ல இருக்கா? இந்த மாரி பல விஷயம் இருக்கு. அதுலயும் ஒரு போர்க்கப்பல் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் திருப்பி தாக்குறக்கு தயார் நிலையில இருப்பான். அதுலயும் இந்த மாரி திருட்டு வேலைக்கு வரும்போது பேக்கப் பிளானும் கையில இருக்கும். பேக்கப்க்கு ஏற்கனவே ஏகப்பட்ட அவர்களோட கடல் ரிசோர்ஸஸும் அந்த பகுதியில இருக்கும். நீர்மூழ்கி கப்பல் கூட இருந்திருக்கலாம். இல்ல இன்னொரு கப்பல் பாதுகாப்புக்கு அந்த சைடு வரதுக்கு தயார் நிலையில இருந்திருக்கலாம். எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா, எங்க ஆட்கள கொண்டே முடியாது அப்படின்னு நம்ம கப்பல் விரட்டி போயிருக்கு. ஏறக்குறைய 2லிருந்து 2 1/2 மணி நேரம் விரட்டி போய் குறுக்க நிறுத்தி, அவர்களோட அதாவது மீனவர் படகுல ராணுவம் ஏறி சோதனை போடுற மாரி தான், ஏறக்குறைய அவர்கள் படகுல நம்ம ஆட்கள் ஏறி நம்ம மீனவர்கள மீட்டு கொண்டு வந்திருக்கார்கள். பாகிஸ்தானுக்கு இது ஒரு செருப்படி. எல்லா பக்கத்துல ஏமன், சோமாலியா போன்ற பகுதிகள்ல அமெரிக்காவே தடுமாறும்போது, வெற்றிகரமா இந்திய கடற்படை ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சமகாலத்துல, இப்படி ஒரு குருட்டு திட்டத்த போட்டதே பெரும் தவறு. ஆனா பாகிஸ்தான பொறுத்தவரை எப்பயுமே அதானே. கார்கில் அப்ப மட்டும் என்ன, நம்ம பலம் குன்றியா இருந்தோம். பலத்தோட உச்சியில இருந்தோம். திருட்டுத்தனமா வந்தார்கள். கடைசியில இன்னைக்கு வரையும் உங்க பொருளாதாரம் ஏன்டா விழுகுது அப்படின்னா, ஒரு 10 காரணம் எழுதுவாய்ங்க. டக்கு டக்கு டக்குன்னு. அதுல கட்டாயம் கார்கில் யுத்தமும் ஒரு காரணமா எழுதியே தீருவாய்ங்க. அந்த ஒரு பேரழிவ ஒரு திருட்டுத்தனத்த, குருட்டு தைரியத்துல போட்ட மாரி தான் இப்பவும் பண்ணியிருக்காய்ங்க. அந்த கப்பல நம்ம முழுகடிக்காம விட்டதே பெரும் விஷயம். ஏதாச்சும் ஆத்திரத்தோட உச்சத்துல இருந்தோம்னா முழுகடிச்சுட்டு போயிருப்போங்கிறது தான் டெல்லி வட்டார செய்தியா இருக்கு. நன்றி, வணக்கம்.